சரிம்மா, அந்த சாரியை மாத்திட்டு இந்த முகூர்த்த பட்ட கேட்டுவோம். நீ யார வர ஆயிட்டு இருக்கலாம். 1 minute ஸ்மால் கேர்ள் அக்கா. என்ன வந்த நேரத்துல பார்த்து 1 மினிட்ங்க. நீ யார வர ஆயிட்டு இருக்கலாம் தாலி கட்டதுக்கு? ஆன்ட்டி, எனக்காக எங்க டாடி ஸ்பெஷலா ஃபாரின்ல இருந்து மேக்கப் ஆர்டிஸ்ட புக் பண்ணி இருக்காங்க. சும்மா வெளியில இருந்தா உனக்கு மேக்கப் பண்ணி விடுதுக்கா? எஸ் ஃபார்கர் அக்கா. நம்ம லைஃப்ல மேரேஜ் ஒரு வாட்டி தான் நடக்குது. அதுக்கு ஸ்பெஷலா நம்ம கிளம்ப வேண்டாமா? நீ கொடுத்து வச்சோமா? அவங்க வெளியில தான் நிக்கிறாங்க ஆன்ட்டி, நான் கூப்பிடுறேன். சரிம்மா, வாயிஸ்ட கூப்பிடு. நல்ல பட்டை கட்டி விடுச்சலேனா? ஓகே ஆன்ட்டி. நானும் பொறுத்து பாக்குறேன். இந்த கிளவி 50 பவுன் பரம்பரை நகையை கொடுக்க மாட்டேங்கிறது. அன்னைக்கு கொடுக்குறேன் இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கடைசியில இன்னைக்கு மேரேஜுக்கு தான் வந்தாச்சு. இன்னும் கொடுக்க மாட்டேங்குன்னா அப்ப என்ன அர்த்தம்? கிளவி ஃபர்ஸ்ட் ஆப் உனக்கு தாண்டி. மர்மலா, முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன்னு எதுவும் நினைச்சுக்கிடாத. மர்மலா, எதை எப்ப கொடுக்கணுமோ அப்பதான் கொடுக்கணும். சரியான நேரம் இப்பதான் வந்திருக்கு. தாரே பத்திரமா வச்சுக்கணும். வாட் ஆண்டி? என்னமா அதுக்குள்ள மறந்து வீட்டியா? எனக்கு தான் வயசாயிட்டு மறந்து போயிருவேங்கிறது. ஆனா உனக்கு சின்ன பிள்ளை தானே, நீ என்னத்தை மறக்க? 50 பவுன் நகை, என் பரம்பரை நகையை கல்யாணத்தன்னைக்கு உனக்கு தருவேன். அதை போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கலாமா? 50 பவுன் பரம்பரை நகையா? ஆண்டி தாரேமா, எடுத்து தரேன், போட்டுக்கா. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. என்னோட டாடி கொடுத்த 100 பவுன் நகை உங்ககிட்ட தான் ஆண்டி பத்திரமா இருக்கு. அதை பத்தி நீ பயப்படவே வேண்டாமா, பத்திரமா வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கேன். ஓகே ஆண்டி, ஓகே ஆண்டி. இதுலதான் மறுமலை என் நகையெல்லாம் இருக்கு, எடுத்து எல்லாத்தையும் போட்டுக்கணும். தேங்க்யூ சோ மச் ஆண்டி. மறுமலை, மேக்கப் பண்ணனே எனக்கு ஒரு போன போடு. அதெல்லாம் சின்ன பொண்ணு வசதியை கூப்பிட சொல்லுங்க, அதெல்லாம் கையை பிடிச்சு கூட்டு வருவாங்க. ஓகே ஆண்டி. சின்ன பொண்ணு வசதி வாங்கம்மா, வெளியில வெயிட் பண்ணுவோம். ஹாய்டா, 10 மினிட்ஸ்ல எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிரணும். ஓகே மேம். தேவா, ட்ரெஸ் மாத்துப்பா. 10 நிமிஷம் தான் இருக்கு. ராஜேசனே, வேஷ்டியை கொண்டாங்க, நானே கட்டிட்டு வரேன். நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. வேட்டி தானே, டக்குன்னு கட்டிட்டு வந்துருவான். நம்ம எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணுவோம். பூமாரி, நீ தாவணி போட்டுக்கிறது சூப்பரா இருக்குடி. தேங்க்ஸ்க்கா. என்கிட்ட பட்டு பாவாடை தாவணி ஒண்ணே ஒண்ணுதாக்கா இருக்கு. துணி எடுத்து வச்சுதா எங்க அம்மாட்ட தச்சுதாமா தச்சுதாமான்னு கேட்டுட்டே இருக்கேன். எங்க அம்மா என்ன அண்ணான்னு சொல்லிட்டே இருக்காளே தர எங்க தச்சு தர? எடி, உங்க அம்மைக்கு அங்கேயும் பாடு விஷயத்துக்கு நேரம் இருக்காது. ஆமாக்கா, அதனால எங்க அப்பா சொன்னா, மக்களே உங்க அம்மையை நம்பினே நினைச்சிக்கியா கண்டிப்பா தச்சே தர மாட்டா. அதனால நான் வேற ஏற்ற கூட தைக்கேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் எங்க லேடிஸ் டெய்லரை கொண்டு கொடுத்து தச்சு வாங்கிட்டு வந்தாக்கா. நல்லா இருக்குல்ல? ஆமாடி, சூப்பரா தச்சிருக்காங்களா. நல்ல ஃபிட்டிங்லாம் சூப்பரா இருக்கு. என்ன பூமாரி தலைமையில வட்டமேச மாநாடு நடக்க போல இருக்கு. டேய், தாலி கட்டும்போது உன படக்கு பட சொல்லிருக்கல, இங்க நல்ல ஜாலி உனக்கு. எடி, அதுக்கு 10 நிமிஷம் இருக்கு. பொண்ணு அப்படியே துணிவர மாட்ட போயிருக்காங்க. கரெக்ட்டா தாலி கட்டணும்னா கரெக்ட்டா சரவெட்டியை போட்டு தள்ளிடுவோம்ல நாங்க எல்லாரும். ஏகப்பட்டது வாங்கி வச்சிருக்கோம், பாக்ஸ் நிறைய. ஹாய் சத்யா, சோனி, பூமாரி, சுபின். என்னதா இப்பதான் உங்களுக்கு வழி தெரிஞ்சா? ஆள அனக்கதே காணல. ரொம்ப நாள் எங்க ஊர் பக்கமே வரல போல இருக்கு. வசதியான ஆளுக்குலாம் எப்படி நம்ம ஊருக்கு கண்டு தெரியும்? அப்படிலாம் சொல்லாதீங்க. மாமா வீடு எப்பவுமே ஸ்பெஷல் தான். உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, எப்ப லீவ் விட்டாலும் நான் உங்க வீட்டுக்கு வந்துருவேன்னு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம எல்லாரும் ஜாலியா விளையாடுவோம்ல. இப்பெல்லாம் நீங்க தான் பெரிய ஆளாயிட்டீங்க. நாங்க இல்லதா, நீங்க தான். கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், அவ்வளவுதான். இனி எப்பமா லீவ் கிடைக்கிறப்போ கரெக்டா வந்துருந்தேன் மாமா வீட்டுக்கு. அத்தா, நீங்க இங்க தங்குவீங்களா இல்ல போயிருவீங்களா ஊருக்கு? தெரியல, அம்மா இருந்தாங்கன்னா நானும் தங்குவேன், இல்லன்னா அம்மா கிளம்பிட்டாங்கன்னா நானும் கிளம்பிடுவேன். சரியான அம்மா பிள்ளை தான் நீங்க. அப்படிலாம் இல்ல டே. சரி, பேசிட்டு இருக்கீங்க. உங்க ஊர்லயும் எனக்கு சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, பார்த்து பேசிட்டு வரேன். சரிதா. முத்துப்பாண்டி, இப்படியே அழுதுட்டு இருந்தா வச்சுக்கியா, மறுபடியும் உடம்பு சரியில்லாம எதுவும் வந்துடக்கூடாது. எந்திரிச்சு ஆளுக்கு 2 இட்லி தின்னுங்க. வேண்டாண்ணாச்சி. அப்போ அவளை எழுப்பான், 2 இட்லி திங்க சொல்லலாம். தூங்கிட்டு இருக்கா போல இருக்கு. அவளை எழுப்பாண்டாண்ணாச்சி, உள்ள தூங்கிட்டு இருக்கா போல இருக்கு. காலையில ஒரு 4:30 மணி வரைக்கும் தலைமாட்டுக்கிட்ட உட்காந்துட்டே இருந்தா பாம்போல. விடிய ஒரு பட்டு தூக்கம் இல்ல. ஒரு 4:30 மணி காணுதான் பார்க்க ஆளை காணல. வீட்டுக்குள்ள போய் தூங்கி இருப்பா போல இருக்கு. நல்லா தூங்கிட்டாண்ணாச்சி. கொஞ்சம் கழிச்சு எந்திரிச்சு வந்து சாப்பிடுவா பாவம். நானும் அதான் பார்த்தேன். வீடு வாசல் ஒன்றும் தொளிச்சு இல்லையா, கோலம் போடலையா, சரி இருக்கட்டும் தூங்குதா போல இருக்கு பிள்ளை. சரி, நம்ம ஆளுக்கு 2 இட்லியை வாங்கிட்டு வந்துட்டோம்னா காலையில சாப்பிட்டுக்கலாம்ல. வெறும் வயிற்றுல மாத்திரை போடப்படாது பத்தியா. எலும்பு ஆளுக்கு 2 இட்லியை தும்போம். பிள்ளை எலும்புனா அதுக்கப்புறம் அழவா 2 இட்லியை தும்பா. இந்த வார முத்துப்பாண்டி, எதுவுமே நம்ம கையில கிடையாது. மேல ஒருத்தன் எழுதுவான். அந்த கணக்குப்படிதான் எல்லாமே நடக்கும். நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சிட்டு பேசாம எந்திரி. இந்நேரம் அங்க தாலிக்கிட்டு முடிஞ்சிட்டோம் என்னவோ. எடி புஷ்பா, என் மனசுலாம் ஒரே பூரிப்பா இருக்குடி. எடி சம்பந்தி 1 நிமிஷத்துல வந்துருவாராம். இந்த என்னது ஏர்போர்ட்லாம் ரெடியா இருக்கலடி? ஆமாக்கா, அவரை வரவேற்கிறதுக்கு எல்லாம் ஏர்போர்ட் ரெடியா தான் இருக்கு. வாசலே கொட்டு மேளத்தோட காத்திருக்காங்கல்ல. கொட்டு மலை ஏற்கனவே அடிச்சிட்டு தான் இருக்கு. நம்மளும் தட்டு தாம்பளத்தோட போய் சம்பந்தியை வரவேற்க வேண்டியதாக்கா, வேற ஒண்ணு இல்ல. ஒரு வரவும் என் மருமோனு துணியை மாத்துறது சரியா இருக்கும், என் மோவனு துணியை மாத்துறதுக்கு சரியா இருக்கும். உடனே தாலியை கட்ட வேண்டியதான். தாலி கட்ட நேரம் ஆயிட்டுமா? பத்துமா, பொண்ணை கூட்டிட்டு வாமா. அண்ணன் சொல்லியாச்சு, பொண்ணை கூட்ட சொல்லுதாங்க. எப்படி துணி மாத்திருப்பா, வாங்கம்மா. குழந்தை பொண்ணலைக்கு போறான், நீங்க மாப்பிளைய கூட்டிட்டு வாங்க. சரி மைனியோ, வாங்க போவோம், மாப்பிளைய அழைச்சு வருவோம். ஐயோ, பொண்ண காணல.
ஐயோ மாப்பிள்ளைய காணல. ஐயோ பொண்ணை காணல. ஐயோ மாப்பிள்ளைய காணல. ஒரு நிமிஷமா பேண்டடி எடுத்து விடுதே. ஏம்மா என்னம்மா ஆச்சு சொல்லுமா. உன்னை கட்டி போட்டுட்டு என் பாசமுள்ள மருமகளை கடத்திட்டு போயிட்டாங்களாம்மா. ஏம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? பொண்ணை யாரும் கடத்தல. என்னம்மா சொல்லுத? பொண்ணை யாரும் கடத்தலங்க. பரவு பொண்ணை காணல. என் கையை காலெல்லாம் ஒரு மாதிரி படபடுத்துட்டு நெஞ்சு வலிக்க மாதிரி இருக்கே. என்ன கட்டி போட்டுட்டு அந்த பொண்ணு எல்லா நகையெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டாமா. பாரு என் மருமகளை பத்தி தேவையில்லாம என்ன தேவை பேசணும்னு நினைச்சு போலீஸ் பிடிச்சு கொடுத்துறான் பாத்துக்கோ. போலீஸா? நீங்க என்ன கூப்பிடுறது? நான் இப்ப போன் அடிச்சு கூப்பிடுறேன். நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீங்க வந்து தான பேண்டேட கழத்துனீங்க. கையில இருக்க கைத்தை அவுத்து விட்டீங்க. அந்த பொண்ணு சரியான ஃப்ராடா இருக்கும் போல இருக்கு. நீங்க வெளிய போன உடனே எனக்கு 4 குத்து கொடுத்துச்சு. பயந்துட்டேனா? உடனே வாயில பேண்டேடையும் போட்டு கையில இந்த பெரிய கைத்தை வச்சு கட்டிக்கிட்டு இருக்கிற நகையெல்லாம் சுருட்டிக்கிட்டு ஏற்கனவே இந்த ஜன்னல்ல ஒரு கைத்தை கட்டி வச்சிருக்கும் போல இருக்கு. அது வழியா இறங்கி மெதுவா ஓடியே போயிட்டு. ஏக்கு பத்துமாக்கா வசந்தி இவன் என் தலையில மண்ணெல்லி போட்டுட்டு போயிட்டா போல இருக்கம்மா. நான் என்னமா செய்வேன்? நான் யாருக்கு என்ன செஞ்சேன்? இப்படி நான் அவளை நம்பி மோசம் போயிட்டேனே. என் பிள்ளைய ஒரு நிமிஷம் நினைச்சு பாருமா. நான் என்ன பதில சொல்லுவேன் அவனுக்கு? சொந்தக்காரன் சொக்கார எல்லாரும் கூடி இருக்காவள. நான் என்னன்னு போய் சொல்லுவேன்? யாருன்னு போய் சொல்லுவேன்? எப்படிமா அழாம இருக்க முடியும்? நான் என்னன்னு போய் வெளியில சொல்லுவேன்? சொல்லுமா, என்ன பதில சொல்லுவேன் ஊருக்காரங்க முன்னால? கவலைப்படாதீங்கக்கா, நான் போய் சொல்லுவேன் எல்லார்ட்டையும். நல்லபடி நல்லபடி. சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். என்ன வசனி சொல்லுவ? பொண்ணளிக்குதுடி போனியே பொண்ணளிச்சு வரலையேடி. யாராவதுலாடி? ஆள்றெல்லாம் கூடி இருக்கலாம். எப்பல இருந்து கேட்டிட்டு இருக்கோ? பொண்ணளிச்சு வரலையா வரலன்னு கேட்டிட்டு இருக்கு. நம்ம பட்டு கட்டி முடியல. ஏக்கா பொண்ண காதல. டி புஷ்பா என்ன தலைகுடியா வச்சிட்டு போயிட்டாலடி. ஏக்கா வசனி சொன்னது நசமாக்கா. ஆமாடி. என்னால பேச கூட முடியலடி. நாலுமணி நம்ம பிளான் சக்சஸ். ஓடிட்டா பொண்ணு. புஷ்பாக்கா எங்க பிளான் படி பொண்ணு ஒரே ஓட்டமா ஓடிட்டா. இனி ஒரு பிரச்சனை இல்ல நம்ம தேவாவுக்கு. ஏக்கா இனி உன் கையில தான் இருக்கு. என் கையிலயா? ஏக்கா இதான் கரெக்டான டைம். யாழினி இதுல ஜாயின் பண்ணி விட்டுருவோம். என்னடி சொல்லுத? சின்ன பொண்ணு இதெல்லாம் சரி வருமா? சிம்மோ இதெல்லாம் சரி வரும். இப்படிதான் நாங்க பிளான போட்டிருக்கோம். நம்ம போட்ட பிளான் படி நடந்துட்டு இருக்கு. இதுவும் கொஞ்சம் ட்ரை பண்ணா நடந்துரும். அப்புறம் தேவா யாழினி கல்யாணம் சூப்பரா முடிஞ்சிரும். இதை விட்டா நமக்கு சூப்பரான சந்தர்ப்பம் வேற என்னைக்கும் கிடைக்காது. நம்ம பத்மாக்காவை என்னைக்குனாலும் நம்மள தலையவளைய கட்ட முடியாது. ஏக்கா தேவாவுக்கும் யாழினிக்கும் கல்யாணம் முடியணுமா முடியண்டமா? முடியணும் டி. அதுதானே நானும் ஆசைப்படுறேன். எங்க கையில இருக்க பிளான கரெக்டா நாங்க கச்சிதமா முடிச்சிட்டோம். அடுத்தது உன் கையில தான். நீ தான் பேசணும் பாத்துக்கோ. நாங்க யாரு பத்மா கிட்ட பேச முடியாது. இந்த நேரத்தை விட்டோம்னா தேவா யாழினி கல்யாணத்தை நடத்த முடியாதுக்கா. உங்க அக்கா இறங்கி வர மாட்டாவோ. சூட்டோட சூடா தேவா யாழினி கல்யாணத்தை இந்த மண்டபத்துல முடிச்சு போடலாம்க்கா. ஏடி நீ சொல்லதெல்லாம் நல்லதா இருக்கு. நான் எப்படி இந்த நேரத்துல போய் பேசுவே அவகிட்ட? நிலையா நின்னு மழையா புலிவால. ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஓடினது. ஆனா யாழினிய பத்தி நான் எப்படி போய் சொல்ல? இக்கோ ப்ளீஸ்க்கா உன்னால முடியும்க்கா. இக்கோ மாப்பிள்ளையும் ரெடியா இருக்காரு. பொண்ணு கிட்டத்தட்ட ரெடி மாதிரிதான். சொல்லுக்கா உன் கையில தான் இருக்கு. இக்கோ இதுக்கு மேல ட்விஸ்ட் தாங்க முடியாதுக்கா. சீக்கிரம்க்கா சொல்லுக்கா. இக்கோ உனக்கு பயமா இருக்குன்னா லேச நீ ஆரம்பி. கூட சேர்ந்து நாங்களும் ஆமா சாமி போடுறோம். சிறுபடி நீ பேசிட்டு அதுக்குள்ள முக்கியமான ஆளுகளுக்கு நியூஸ் சொல்லிட்டு ஓடியாரேன். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? பொண்ணு ஓடி போயிட்டு. என்னது பொண்ணு ஓடி போயிட்டாளா? ஆமா பச்சபட்டி, இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கேன், தமிழ்ல தான சொல்லிட்டு இருக்கேன். பொண்ணு ஓடி போயிட்டா. 3 ரோசஸ் பை. அந்த குருவி கூட மண்டைய மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிட்டு அன்னைக்கு இவ கல்யாணத்தன்னைக்கு ஓடி பரவதான்னு. இந்த பத்துமா என்ன ஆட்டம், என்ன பாட்டம், என்ன கொண்டாட்டம். மர்மலன் என்னவோ ஊர்ல உலகத்துல இல்லாத மாதிரி தூக்கி வச்சு ஆடிட்டு கிடந்தா. போச்சா எல்லாம் போச்சு. வாட போச்சுங்க மாதிரி ஒரே அடியா பாக்கா போயிட்டான். இப்ப என்ன செய்வா பத்துமா? எப்பா எல்லாத்தையும் பரப்பியாச்சு. பொண்ணு ஓடி போயிட்டான்னு. இன்னும் என்னக்கா யோசனை சொல்லுக்கா. உங்க அக்காட்ட எடுத்து சொல்லுக்கா. யாருக்குமே நடக்க கூடாதது நமக்கு நடந்து போச்சு. சரி விடுக்கா, ஆளாத. நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அதுக்கு பின்னால ஏதோ ஒரு நன்மை இருக்குன்னாக்கா அர்த்தம். என்ன அர்த்தமோ நமக்குன்னு வந்து விடிஞ்சிருக்கு பாரு, அதை சொல்லணும். எடி புஷ்பா யாராவது எல்லாரும் ஒரு மாதிரி கலைஞ்சிட்டு வரவோ, ஒரு மாதிரி எல்லாரும் குசுகுசுன்னு பேசிட்டு இருக்கவோ, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசு தாங்கலட்டி. நான் எப்படி இதெல்லாம் சமாளிக்க போறேன்? ஏக்கா நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன். ஒரே ஒரு வழி இருக்கு. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுவேன். நீ கேப்பியாக்கா? என்னடி சொல்லு.
ஊர் உலகத்துல ஒன்னொன்னு நடக்கத பார்த்தா ஒண்ணுமே செய்ய முடியாதுக்கா. சரி அழாதீங்கக்கா. புஷ்பாக்கா சொல்லுது என்ன ஏதுன்னு கேளுங்க. உங்களுக்கு உட பிறந்தா உங்களுக்கு எப்பவும் நல்லதுனக்கா செய்வாவோ. ஆமா அது சரிதான். சரி புஷ்பா சொல்லுடி. அது வந்துக்கா, அது வந்து என்னக்கா வந்து பொய்ன்னு இழுத்துட்டு இருக்கா? உங்க அக்கா தானே, உங்க அக்கா நீ சொன்னா கேட்க மாட்டாளா? சடார்னு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசு. நாலுபடி மூடல சாடிக்கிட்டு தேவையில்லாம என்னத்தையும் ஒண்ணு இழுத்து விட்டுட்டு போயிடாதயா. கூடி வரதையும் கும்மால அடிக்க வச்சுட்டு போயிடாதயா. சின்ன நீ தானே சொன்ன புஷ்பாக்கா நீங்க ஆரம்பிக்க, அது கூட கடந்து நாங்களும் ஆமாச்சாமி மண்டை உருட்டுதோ அப்படின்னு சொல்லி சொன்னேல. அதான் புஷ்பாக்காக்கு வாங்கி வளருது. நான் தான் கூட கொஞ்சம் எடுத்து கொடுக்கேன். ஒரு ஆணியை புடுங்காண்டா. புஷ்பாக்காவே மெதுவா சொல்லுவா. நம்ம சொன்னோம்னா விஷயம் வேற மாதிரி ஆயிரும் லூசு. ஆமா நாங்க லூசு, நாங்க பேத்த. ஏக்கா நான் சொல்லுதேன்னு கேளுக்கா. இனிமே ஒருத்தி நம்ம தேவாவுக்குன்னு பிறந்து வர போறதில்ல. இப்ப என்னடி சொல்ல வர? இப்படி நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாளா என் பிள்ளைய? நான் எங்க போய் பொண்ணை தேடவே இனிமே யாரு பொண்ணு கொடுப்பா? இக்க கவலைப்படாதக்கா, பொண்ணு ரெடியா இருக்குக்கா. இதே மண்டபத்துல இதே மணமேடையில வச்சு தாலி நூல கட்டிடலாம்க்கா. என்னடி புஷ்பா விளையாடுதியா நீ? நான் எங்க விளையாட போறேன்? இது என்ன விளையாட்டுக்காரியமா? ஆமா இது என்ன பல்லாங்குழியா இல்ல கபடியா? நம்ம புஷ்பாக்கு என்னைக்கு யாருக்கு தீங்கு நினைச்சிருக்கா? தைரியமா கண்ணீரை தொடச்சிட்டு நல்ல கலகலான்னு கேளுங்க. நம்ம பிள்ளைக்கு என்னக்க குறைச்சலு? அப்படி இல்ல புஷ்பாக்கா, கல்யாணம் மணமேடை வர வந்து நின்று போயிட்டு பொண்ணு ஓடி போயிட்டா அப்படின்னு எல்லாரும் சும்மையா இருப்பாவோ. கண்ணு மூக்கு காது வச்சு பேசதானே செய்வாக்கோ. அதுவும் இல்லாம நம்ம ஊரு கேட்க வேணும், ஒண்ணுக்கு 2 மடங்கா பேசுவாளுக்கா. இங்க பாருங்களேன் சுத்தி சூழ அவ்வளவு பேர் ஒருத்தர் காதை ஒருத்தர் கடிச்சுக்கிட்டு என்னெல்லாமோ பேசிக்கிட்டு அங்கீங்க கிறங்கிட்டு தான் இருக்காவோ. சின்னபடி நீ சொல்றது நான் மறுக்கலாமா? அப்படிதான் நடக்கு. சுத்தி சூழ பாரு, ஒவ்வொருத்தரும் என்னெல்லாமோ பேசிட்டு இருக்காவோ. என் காது விடவே என்னெல்லாமோ பேசுதாவோ. காதரடி பஞ்ச வச்சு பொத்துக்கிட்டு போல இருக்கு. என் பின்னால ஒரு கிழவி நின்னு சொல்லுது என்ன குத்த குறையா மாப்பிளைக்கு, அதான் அந்த பொண்ணு ஓடி போயிட்டு அப்படின்னு. என் காது விடவே என்ன சொல்லுது கேக்குமா? நீ சொல்லுது பேசந்தாமா? ஏடி இந்த நிலைமையில நான் என்னடி செய்ய சொல்லுடி. உன் புறத்தால பேசாலும் இல்லக்கா, அவள மூஞ்சில கரிய பூசணும் முதல்ல. அது என் கையில இல்ல உன் கையில தான் இருக்கு. இப்போ என்னடி சொல்லுத புஷ்பா? சுத்தி வளைச்சு பேசாத. எது வரதாலும் நச்சுட்டு போட்டு உடட்டி. நான் இப்ப இருக்க நிலைமையில என்ன சொல்வேன் யாரு சொல்வேன்னு தெரியல. போற பக்க பார்த்தா 5 நிமிஷத்துல கீழே விழுந்து கிடப்பேன்னு நினைக்கேன். அப்படிதான் ஒரு மாதிரி படபடத்துட்டு வருது. எது வரதாலும் நேர்ல சொல்லிட்டி. அந்த ஓடி போன மூதேவி போட்டும் ஒளிஞ்சு போட்டும். அதால தலையை முழுவி தொலைக்கா. ஒளிஞ்சு போனவா சும்மா போயிருந்தாலும் பரவாயில்ல. எங்களை 50 பவுன் நகையெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டா. அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க நகை கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்படியா தூக்கிடலாங்க. முதல்ல நம்ம தேவ வாழ்க்கைக்கா, ரெண்டாவது நகை பணம்லாம் எப்போனாலும் சம்பாத்தியம் பண்ணிக்கலாம்க்கா. வாழ்க்கையை ரெண்டாவது பார்க்க முடியாது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே மண்டபத்துல இதே மணமேடையில வச்சு அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு போடுவோங்க. ஊர்ல இருக்க அவ்வளவு பேர் மூஞ்சிலையும் கரிய பூசி போடுவோங்க. இந்த நேரத்துல நான் யாருக்கிட்ட போய் பொண்ணு கேப்பேன்? அப்படியே கேட்டால யாரு தருவா? கண்ணு தொடக்கா, உனக்கு பொண்ணு தானே வேணும். லட்டு மாதிரி பொண்ணு இருக்கு. லட்டு மாதிரியா? ஆமா, அழகுக்கு அழகு, படிப்புக்கு படிப்பு, நல்ல முக்கோணம், எல்லாத்துலயும் ஒரு குறையும் இல்லாத பொண்ணு இருக்கு. பரவ என்ன உனக்கு? போன நீ ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும். இப்போ நல்ல தடா முடாத கல்யாணத்தை முடிச்சு போடலாம். எடி புஷ்பா யாருன்னு சொல்லிட்டு ஆள பிள்ளைய நான் பாத்துருக்கேனா? எடி பிள்ளைக்கு பெத்தவங்க சம்மதிப்பாங்களாட்டி இந்த நேரத்துல? அப்படி இல்லைனாலும் கையில காலனாலும் விழுந்து நான் கேட்க ரெடி தான். கொடுப்பாங்களாட்டி பொண்ணு? அது யார்ட்டி சொல்லுடி. ஆகா பல நழுவி பால்ல விழுந்துரும். சூப்பர். சின்னப்பட்டு 5 வகை பாயசம் வாசம் கும்பகமா அடிக்கி தாலி கட்டினா டக்குனு மொத பந்தில போய் சாடி இருக்கணும். தின்னி முட்டை. நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? நீங்க திங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க, பாயசத்தை பத்தி. எது எப்படி இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சது சோறு தானே போடுவாங்க. நமக்கு சோறு தான் முக்கியம். வீட்டுல ஏற்கனவே எல்லா ஃப்ரிட்ஜையும் காலி பண்ணி வச்சிருக்கேன். இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாமா? 10-15 நாளுக்கு கவலையே இல்ல. ஒரே ரெஸ்ட் எடுத்து நல்ல டயர்ட் ஆகணும். நீ யார் காலி விளையாண்டக்கா? நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போய் பார்த்து எடுத்து பேசி முடிச்சு பூ வச்சு நிச்சாமல முடிச்சோம்ல. நம்ம அண்ணன் மோகனாங்கா அந்த பொண்ணு. அந்த துரோகி மோகனா. அக்கா என்னடி அக்கா நீ அந்த குடும்பத்தோட சேர்ந்துட்டே நீ? அக்கா என்னக்கா சொல்லுதே? நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போய் பார்த்து எடுத்து பூ வச்சு பேசி முடிச்சு நிச்சாமல கூட கழிச்சோம்க்கா. கழிச்சோமா? எல்லாத்தையும் கழிச்சு தள்ளிட்டோம்ல அன்னைக்கு. ஏக்கோ அப்ப எல்லாரும் கூட்டு சதி பண்ணுவியோ? எல்லாரும் ஒரு சைஸா கிறங்கிட்டு வாரேலன்னு நினைக்கும் போது நினைச்சேன் என்ன தடா கொண்டு சொல்ல போறான்னு நினைச்சேன். அப்ப எல்லாரும் சேர்ந்த ஐடியா தான் போட்டிருக்கீங்களா? அப்படி இல்லக்கா, இது வரைக்கும் நான் ஏதாவது சொன்னாக்கா வாயை திறந்தனா வாய் இஷ்டப்படுதானக்கா அந்த பிள்ளையை கேட்டுட்டு நான் பேசாம இருந்தேன். வாய் இதுல மண்ணள்ளி போட்டுட்டு தானே இருந்தேன். இப்ப அந்த பிள்ளை போயிட்டுனோன்னு நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணுங்களாக்கா. 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்கல்ல. ஏன் என்னாவே பேச ஆரம்பிச்சிட்டவோ? நீனே சொன்னேலக்கா நம்ம பிள்ளை வாழ்க்கை முக்கியம்லக்கா. அதுவும் இல்லாம வேற யாரையும் பார்க்கறதோட ஏற்கனவே பேசி முடிச்சு அவனுக்குன்னு உள்ள பொண்ணு தானக்கா சொல்லுதேனா. பகையெல்லாம் மனசுல வைக்காதுக்கா. இந்த நேரத்துல அந்த பகையை கொண்டு வராதக்கா. இனிமே அந்த குடும்பத்தை பத்தி ஒரு வார்த்தைக்கு முன்ன வாயை திறந்த
என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆனாலும் சரி ஆபட்டாலும் சரி இனிமே அந்த குடும்பத்துல இருந்து அந்த பொண்ணை எடுப்பினு நீ கனவுல கூட நினைக்க கூடாது. என் மோகனுக்கு இப்பவே இதே மண்டபத்துல ஒரு பொண்ணை பார்த்து இதே நேரத்துல இதே மணமேடல கல்யாணத்தை முடிச்சு யார் யார் என் பின்னால பேசினால்வளோ அவள மூஞ்சில கரிய பூசுதே. மைனி உடனே இதே மண்டபத்துல ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க, பெத்தவங்க காலைல கூட நான் விளதுக்கு தயாரா இருக்கேன். உடனே கல்யாணத்தை முடிச்சு போடலாம். அதுக்கு முன்னால ஒரு விஷயம் மைனி. நகை தொகை எல்லாம் ஒண்ணு நான் எதிர்பார்க்கல. மைனியோ பொண்ண மட்டும் இல்ல மாப்பிளையும் காணல. குழந்தை என்ன சொல்லுதிய? இவக்கு என்ன சொல்லுதிய? மைனி முகூர்த்த வேட்டி கெட்ட போனவே எங்களெல்லாம் வெளியே போக சொன்னா திரும்பி போய் பார்க்கும் காணல மைனி. நான் என்ன பாவம் செஞ்சேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல கல்யாணம் பிடிக்கலன்னா. அத போயிட்டானே என்னவோ தெரியலை. என்ன கடவுளை நான் செய்வேன், இப்படி நடக்குமா? எனக்கு ஒரு சோதனை, எனக்கு அந்த சோதனை மாதிரி யாருக்கு வரக்கூடாது. நல்ல தேடி பத்தையெல்லாம் குழந்தேன். ஒரு இடமும் காதல கதவும் வெளியில பூட்டுதான் இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் ஜன்னலோட பின்னால அப்படி இறங்கி போயிட்டா போல இருக்கு. இப்ப என்ன செய்ய?